உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. இந்த வார்த்தை அது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் அவருடைய ஜனங்கள் தானா? வெட்கப்பட்டு போகிறதே கிடையாது. இடத்துல வருகிற ஒருவனை நான் புறம்பே நீ ரொம்ப பாவம் செஞ்சுட்டடா படா. அப்படி பார்த்தாக்க தாவீதுக்கு பரலோகத்தில் இடமே நிச்சயமாக கிடையாது. அவெல்லாம் முன்னாடி எல்லாம் நல்லா இருந்தவன் தான். ஆனால் பின்னாடி கடைசியில் என்ன பண்ணிட்டேன், எவன் ஒருத்தனுடைய மனைவியை எடுத்து வச்சுக்கிட்டு அது பேர் கெட்டு போயிடமுடான்னு அவளுக்கு பிறக்கிற பிள்ளை நம்ம பிள்ளைன்னு சொல்லிடுவாங்களேன்னு அந்த புருஷனை யுத்தத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் இருக்க வச்சு அப்போ அவனுக்கு பிறந்த பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு அப்படி தானே ஏற்பாடு. ஆனால் அவன் என்னடானா வீட்டுக்கே போக மாட்டேன்ட்டானா. வேறு வழி இல்லை. உரியாவை கொல்றதுன்னு தீர்மானிச்சுட்டான், கொன்னே விட்டான். அவன் மனைவியை தூக்கி போட்டு கூப்பிட்டு வச்சுக்கிட்டான். இது என்ன, எந்த விதத்தில் இது ஒரு மனுஷனாவே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்ன அது தாவீதையே குறை சொல்கிறோமா? உள்ளதை உள்ளதென்றும் எவனா ஒருத்தன் சொன்ன நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு. அப்புறம் தாவீது குற்றம் செஞ்சால் அது நியாயமாயிருமா? ஊர் உலகத்தானே குற்றம் குற்றமேன்னு சொல்கிறான். கர்த்தர் வந்து குற்றம் சொல்ல மாட்டாராம். கொடுக்கறத கொடுத்து அவனுக்கான தண்டனையை கொடுத்தாரு. அவன் தண்டனையில் என்னெல்லாம் ஆச்சான், அவன் மகளை இன்னொரு மகன் கற்பழிச்சானான். வேணுமா அது? எல்லாம் எங்கே ஆரம்பிக்குது? இவன் இந்த பாவத்துக்கு பிறகு அதெல்லாம் ஆரம்பிக்குது. அந்த பிள்ளையை கற்பழித்தவனை இன்னொரு மகன் அவனை கொண்டு போட்டான். இவன் தேசத்தை விட்டே ஓடுற நிலைமை வந்துச்சு. நாய் போல் இருக்க ஒரு மனுஷன் அவன் வந்து இவனை தூசிச்சுக்கிட்டே வர்றான், கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டே வர்றான், மண்ணை வாரி எரிஞ்சுக்கிட்டே வர்றான். அப்படியெல்லாம் நடந்தது. ஒரு மகன் இவனை கொல்றதுக்கு வந்துட்டான். இவனுடைய மறுமனையாட்டிகள்கிட்ட அந்த அப்சலோமா அவன் போய் பிரவேசித்தான். அப்படியெல்லாம் போட்டு இது என்ன தாவீதோடைய குடும்பமா? ஆனால் பாவம் செஞ்சால் தீட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் இருக்கிறாரு. நாமளும் என்ன சொல்லுவோம், விசுவாசிகள் பாவம் செஞ்சால் அதுக்கான தண்டனை இங்கேயே, அங்கே போய் தண்டனை கொடுக்கறதில்ல. நீதிமானுக்கோ பூமியிலே சரி கட்டப்படும், இங்கே சரி கட்டிடுவார். ஏதாவது சேட்டை பண்ணால் இங்கே சரி கட்டுற வேலை ஒன்று வச்சுருக்கிறாரு அப்படின்னு நினச்சா ஏதாவது சேட்டை பண்ணுவோங்கிறீங்களா? அந்த சேட்டை பண்ணால் அடி விழுவுங்கிறத அந்த பயம் இல்லாததுனால தான் இன்றைக்கி அநேக விசுவாசிகள் இதை பண்ணால் ஒன்றும் இல்லை, அதை செஞ்சால் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி சிறு சிறு பாவங்களுக்கு தங்களை ஒப்புவிக்கிறார்கள். பெரிய பாவங்களுக்கு போக மாட்டாங்க. ஆனால் சிறு சிறு பாவங்களை செஞ்சால் பரவாயில்லன்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுடைய இருதயத்தில் சமாதானத்தை கெடுத்துருது. பெரிய பாவம் செய்யலை, ஆனால் இருதயத்தில் இந்த சமாதானம் போயிடுது. நான் சொல்லுவேன், 10 பைசா விஷயத்தில் ஒருத்தனை ஏமாற்றிட்டு ஒரு விசுவாசி அன்றைக்கி ராத்திரி நிம்மதியாக தூங்கிடுவானா? தூங்கவே முடியாது. என்னடானா 10 பைசா
அந்த 10 பைசா கொண்டே அவன்கிட்ட செட்டில் பண்ண வரைக்கும் நமக்கு மனசில் சமாதானமும் இல்லை, தூக்கமும் இல்லை. இந்த சமாதானத்தை கெடுக்கிறது பிசாசு இல்லை, சமாதானத்தை கெடுக்கிறது பரிசுத்த ஆவியானவரே. அது எப்படா நீ ஏன் பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி நம்முடைய சமாதானத்தை கெடுக்க பிசாசு வேண்டியது இல்லைங்க. இப்போதும் பிசாசா நம்மளை ரட்சிக்கப்படாதவங்களை நரகத்தை தள்ளிட்டு போகிறான்னு நினைக்கிறீங்க? பிசாசு இல்லை, அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான், இந்த மாதிரி பாவம் செஞ்சால் உலகத்தில் எல்லாம் வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அப்படின்னு அவன் ஐடியா கொடுக்குறான். இவன் தான் போய் விழுகிறான், இவன் தான் நரகம் போகிறான். யாரையாவது பிசாசு கழுத்தை பிடிச்சி தள்ளி வா நரகத்துக்குன்னு தள்ளிட்டு போனானா அப்படி கொண்டு போக முடியாது. கர்த்தரை வா உன்னை எப்படியா பரல உன்னுடைய சேப்பேன் பாருன்னு காதை பிடிச்சி இழுத்துட்டு போனாரா? இப்போ நம்ம எல்லாருமே நாம தானே கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். அதுவும் இல்லாமல் வீட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள், எதிர்ப்புகள். அங்கேயா போகிறேன், அந்த சர்ச்சுக்காக போகிறேன், ஏசுனாரா வேணும், அதெல்லாம் வேண்டாம்ல, அப்படி அவ்வளோ எதிர்ப்புகளை மீறி நீங்கள் கர்த்தரை உங்களுடைய இருதயத்தில் தெரிந்து கொண்டு கர்த்தரே தேவன் என்று சொல்லி, கர்த்தரை ஆராதிப்பேன் என்று சொல்லி, வாழ்ந்தால் அவருக்காக வாழ்வேன் என்று சொல்லி, அப்படிதான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க. அதனால் பிசாசை யாரையும் நரகத்தை தள்ளிட்டு போக முடியாது. ஆனால் அவன் ஐடியா கொடுக்குறான், உலகத்தை பாவ வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலான்னு சொல்கிறேன். அதை கேட்டு உலகமெல்லாம் போகுது. அந்த உலகம் அந்த பிசாஸ் சொல்கிற ஆலோசனை கேட்டு செய்கிறதுனால உலகம் பிசாசோடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு பொதுவாக சொல்கிறது வழக்கம். ஆனால் உங்கள் மேலே என் மேலே எந்த பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. எங்கே சொல்ல பார்க்கலாம்? என் மேலேயும் என் வீட்டார் மேலேயும் பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பிசாசோடைய அதிகாரங்கள் அப்படின்னு அதில் என்ன எல்லாம் விவரம் இருக்குதுன்னு சொல்லி யோசித்து பைபிளில் தேடினா வருது. பிசாசோடைய அதிகாரங்கள், அதிகாரம் ஒன்றும் கிடையாது. உங்கள் மயிரை கூட அவனால் தொட முடியாது. ஆனால் நீங்கள் இடம் கொடுத்தா உங்களையே விழுங்கிடுவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் அப்படின்னு சொன்னார். அப்போ திருட வர்றான், எதோ ஒன்று செய்ய வச்சு உங்களுடைய சமாதானத்தை திருடுறான், எதோ செய்ய வச்சு உங்களுக்கு குற்ற மனசாட்சியை கொண்டு வந்து கொடுத்துட்றான், எதோ ஒன்று செய்ய வச்சு உங்களுடைய நன்மைகளை நீங்கள் இழந்து போக வச்சிட்றான், வர்ற ஆசீர்வாதங்களை தடுத்துடுறான். வாசல் வரைக்கும் வருது, நீங்கள் போய் கதவை திறந்துருக்க மாட்டீங்க. ஆசீர்வாதம் வருது, வாசல் வரைக்கும் வருது, கதவை தட்டுது, திறக்காமல் போயிடுறவங்க அநேகர். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் எழுதியிருக்கிற மாதிரி, இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், கேட்டு கதவை திறந்தால் வருவேன், கதவை திறக்கலைன்னா வரமாட்டேன் அப்படி சொல்கிறாரு. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வந்து கதவை தட்டினா கூட அந்த விசுவாசிகள் எழுமி அந்த கதவை திறக்கலைன்னா அந்த ஆசீர்வாதம் வந்த வழியாக போயிடுது. அதனால் தீமையை வழியாக போகிறது அது மனுஷன்தான் போகிறான், நன்மையான கர்த்தருடைய வழியில் வர்றது மனுஷன்தான் வர்றான். இது சாய்ஸ் இஸ் கிவன் பை காட். நீங்கள் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வழியா பிசாசுடைய வழியா என்பதை எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அந்த சாய்ஸ், ஃப்ரீ வில், சுயாதீனம் மனுஷருக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த லூசிபருக்கு கூட தூதர்களுக்கு எல்லாருக்குமே அந்த சுயாதீனம் இருந்துச்சு. அந்த சுயாதீனத்தை வச்சு தான் அந்த லூசிபர் பாவம் செஞ்சான். ஆதாமுக்கு அந்த சுயாதீனம் இருந்துச்சு, அந்த சுயாதீனத்தை வச்சு தான் எல்லாம் தவறான தீர்மானங்கள், அந்த பாவம் செஞ்சான், கெட்டான், நம்மளையும் சேர்த்து இழுத்து விட்டான். ஆனால் கர்த்தர் நமக்கு நீ அதுலேருந்து தப்பிச்சு வரலாம், என்கிட்ட வந்துரு, நான் உன்னை முழுசுமாக மாற்றிடுறேன், பழையவைகள் ஒளிந்தேன் எல்லாம் புதிதாயின. எங்கே இன்றைக்கு இப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கேடுபாடெல்லாம் நீங்கியது, பிசாசுடைய கிரியைகள் பாவங்கள் எல்லாம் தொலைச்சது, கர்த்தரனை மன்னிச்சிருக்கிறாரு. இப்பொழுது நான் புதிதாக இருக்கேன், புது சிருஷ்டியாக இருக்கிறேன், எல்லாம் புதிதாயிற்று. எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நடக்குதுங்க. இல்லாட்டி அவர் பொய்க்காரர் ஆகிடுவாருங்க. அவனை சொல்கிறாரு அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவம்னு, அந்த பிசாசை பற்றி இவர் சொல்கிறாரு. இவர் எப்படி பொய்யராக இருக்க முடியும்? இவர் எப்படி சொன்னதை செய்யாமல் இருக்க முடியும்? நான் அதை சொன்னேன், அதை செய்வேன் அப்படின்றாரு.
நான் அப்படி சொன்னதை செய்கிறதுனால இவர்கள் நானே தேவன் என்று என்னை அறிந்து கொள்வார்கள். பல இடத்துல வருது இந்த வசனம். அவர் எதையோ ஒன்று செய்வாராம், சொன்னதை செஞ்சதை அவர் சொன்னாராம், செஞ்சாராம். அப்போ இந்த ஜனங்கள் இவரே தெய்வம் என்று அறிந்து கொண்டார்கள்னு பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தீங்குகள் வரலாம், ஆனால் தொடர்ந்து தீங்கான வாழ்க்கையில் நம்ம வாழக்கூடாது. ஆபத்துகள் வரலாம், வியாதிகள் வரலாம், தரித்திரங்கள் வரலாம், அல்லது சோதனைகள் எப்படி வேணாலும் வரலாம். ஆனால் நீண்ட காலமாக வாழ்க்கை சோதனையிலையும் வியாதியிலையும் தரித்திரத்திலையும் அப்படி இருக்க முடியாது. இவர் கர்த்தர். இவர் அந்த எகிப்து தேசத்தில் பிசாசோடைய பிடியில் கொடுமையில் கிடந்தவங்களை நான் விடுவிச்சு கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் வைப்பேன்னு தான் கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் அவங்களே யோக்கியர்களாக இருந்தாங்களா? எகிப்தில் இருந்த இஸ்ரவேலர்கள் யோக்கியர்கள் தானா? ஒருவேளை நம்மன்னாக்க இன்னும் அவன் பாவத்தில் தானே இருக்கிறேன், அவன் இந்த பாகால தானே கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், இப்போ போய் அவனை ஒன்று நம்ம கூட்டிகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம தீர்மானிச்சிருவோம். ஆனால் கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருந்தாராம், 4 தலைமுறைக்கு அப்புறம் நான் அவங்கள கூட்டிகிட்டு வருவேன்னு சொல்லியிருந்தாராம். ஆபிரகாம்கிட்ட ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்ல, சரி போய் அவங்களெல்லாம் கூட்டி வரலான்னு எகிப்தில் இருந்தவங்களெல்லாம் கூட்டி வந்தார். பார்வோன் விட மாட்டேங்கிறான், ஆனால் அவனை போட்டு தள்ளிட்டு இவங்களை கூட்டி வர்றாரு. ஆனால் வந்தவங்கெல்லாம் கண்ணுக்குட்டியை செஞ்சு கடைசிக்கு வனாந்தரத்தில் செத்து போயிட்டாங்க. அடுத்த தலைமுறை தான் அங்கே இஸ்ரவேல் தேசத்துக்கு வருது. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேங்கிறார். நான் இப்படி தான் செய்வேன், நான் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. போன தடவை கூட இதை சொல்லிக்கிட்டு இருந்தேன், உன்னை நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்று நீ பேர் பெறுவாய், அப்படி ஆக்குவேன் அப்படிங்கிறார். நம்மைத்தான் நம்மளை நீதிபுரம்னு சத்திய நகரம்னு அவர் ஆக்குவேன்னு வைராக்கியம் கொண்டு இருக்கிறார். அதனால் நம்முடைய மனதில் இது சரியில்லாத விட்டுறணும், அப்படி தோணா விட்டுறணும். அப்போ தான் நீங்கள் பரிசுத்தமாகறீங்க, அவரை போல் மாறுறீங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்கும். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து நான் உருப்படலை, என்னுடைய வாழ்க்கை கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்ல விடவே மாட்டார். எத்தனை பேர் நம்ம பிள்ளைகளை கெட்டுப்போனால் பரவாயில்லன்னு நினைப்போம். நம்ம அவருடைய சாயல் ரூபத்தில் இருக்க நம்ம ஒன்றும் ரொம்ப ஒழுங்கு கிடையாது. நம்மளே நம்ம பிள்ளைய நல்லா இருக்கணும்னு நினச்சி எவ்வளவு வாழ்நாள் எல்லாம் பிரயாசப்படுறது, போராட்டம் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக. அவர் நான் அப்படி தான் சம்பாதிச்சேன்டா சிலுவையில், நான் உனக்காக இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறேன், என்னுடையதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், என்னுடையதெல்லாம் உன்னுடையது, உன் பாவ சாபமெல்லாம் எடுத்துக்கிறேன், உன்னுடைய சாவு நான் எடுத்துக்கிறேன், ஆனால் என்னுடையதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அதை கொடுப்பதற்காக வைராக்கியமாய் சிலுவையில் கடைசி வரை நிலை நின்று முடிந்ததுன்னு சொல்லி நம்முடைய பாவங்களுக்கான சாபங்களுக்கான அந்த அந்த பரிகாரத்தை செய்து முடிந்ததுன்னு சொல்லி அதை முடித்தாரே. அதனால் அவ்வளவாய் பாடுபட்டு நமக்காக பரலோக ராஜ்யத்தை சம்பாதித்தவர் இன்றைக்கு நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கணுங்கிறாரு. பரலோக ராஜ்யம்னா என்ன? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். இன்றைக்கு அந்த நீதி, அந்த சமாதானம், அந்த பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷம் நமக்குள்ளே இருக்கணும். அது எல்லைங்கே தகராறா அதை சரி பண்ணணும், இருதயத்தை சரி பண்ணணும். எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள். ஏனென்றால் அதுக்குள்ளே இருந்து தான், இந்த இருதயத்துக்குள்ளே இருந்தால் முதல்ல சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், கர்த்தருடைய ஆலோசனை வரும். அதுபடி செய்வீங்க, ஆசீர்வாதம் வந்துடும். அது வராமல் போகாது. ஏனென்றால் இவர் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர்கிட்ட ஏதாவது கர்த்தரிடத்தில் ஏதாவது ஒரு குறை யாராவது நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? நான் ஆரம்பத்திலேயே இது யோசித்தேன். நான் ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்காங்க, எங்கள் தெய்வங்களாக இருக்காங்க. இவர் விசேஷம்னாக்க எந்த விதத்தில்? எங்கள் வயற ஆட்கள்கிட்ட எல்லாம் குற்றங்கள் தப்பு நிறையா இருக்கும். இயேசுநாரையும் பார்த்துடுறேன்னு பைபிள் எடுத்து அதுக்கு படித்தேன்ல. இவர்கிட்ட ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல. கேட்டால் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இந்த வார்த்தை வந்த உடனே சரி செட்டில்து. கர்த்தரே தேவன். அன்னைக்கு இஸ்ரவேலர் சொன்னாங்களா, கர்த்தரே தேவன், இவர் தான் தேவன், இவரேன்றி வேறு தேவர்களுங்க இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான தேவர்களா இல்லை. ஆனால் நிஜமாகவே யார் தேவர்கள்னால் நீங்களும் நானும் தான். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வேத வாக்கியங்களை ஏற்றுக்கொண்டவர்கள்,
தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நீங்களும் நானும் தேவனுடைய குடும்பத்தில் பிள்ளைகளா தேவர்களா நாம் இருக்கிறோம். இதை யாரும் விட்டு கொடுக்கக்கூடாது. எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம், இந்த கர்த்தர் கொடுத்த அந்தஸ்தை விட்டு கொடுக்கவே கூடாது. நான் பாவின்னு சொல்லிடவே கூடாது, நான் தூசி குப்பைன்னு சொல்லிடவே கூடாது. ஏன்னா அவர் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு எப்படி தூசி குப்பையாக இருக்க முடியும்? நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டு எப்படி பாவின்னு சொல்ல முடியும்? நம்ம ஒரு காலத்தில் பாவியாக தான் இருந்தோம். ஆனால் நம்ம இவர்கிட்ட வந்த உடனேயே நீ நீதிமான் அப்படின்னு அவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டார். ஏன்னா நான் தாண்டா உன்னை நீதிமான் ஆக்குறேன், நான் தாண்டா உன்னுடைய பாவத்தெல்லாம் போக்குனேன், நான் தான் உன்னை புது சிருஷ்டி ஆக்குனேன், நீ நீதிமான், நான் சொல்கிறேன் நீ நீதிமான் அப்படின்னு அந்த வார்த்தையினால தான். அதாவது 2 கொரிந்தியர் 5 நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு அவர் பாவம் அறியாதவர் தான். அவர் பாவமானாரா? சிலுவையில் அவர் பாவமானாரா? அப்போ நீங்கள் நீதிமான் ஆகியிருக்கீங்களா? ஒரு வசனம் போதும். அவர் பாவமானது உண்மைன்னா நீங்கள் தேவனுடைய நீதியாக மாறினதும் உண்மைதான். இதை பிடித்து கொள்ள வேண்டும். இது சத்தியம். பிசாசு பொய் சொல்லுவான். ஆமாம்மா நீ நான் நேற்று செஞ்சதெல்லாம் தெரியாதாக்கும் அப்படி ஏதாவது சொல்லுவான். ஆமாடா நேற்று செஞ்சதெல்லாம் உண்மைதான்டா, ஆனால் அவர் நான் மனம் திரும்பிட்டேன், கர்த்தரனை மன்னிச்சிட்டாரு, பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாக எனக்கு பிடிச்சிக்கோ. இந்த 5:17 ஆரம்பித்து இந்த 21 வரைக்கும் இருக்க வசனங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஒப்புரவாகுதலெல்லாம் பற்றி பேசியிருக்கு. ஒப்புரவாய்க்கெல்லாம் கர்த்தர்